الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ந்து நாம் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நட்பண்புகளையும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய மோசமான குணங்களையும் பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஆரம்பமாக இஹ்சான் என்கின்ற இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு பண்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இஹ்சான் என்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இஹ்சான் என்று நாங்கள் இங்கே நாடுவது மற்றவர்களுக்கு இஹ்சான் செய்வது. அப்படி என்றால் என்ன என்றால், மற்றவர்களுக்கு நாங்கள் நலவு செய்தல், மற்றவர்களுக்கு பயனுள்ள விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் மேற்கொள்ளுதல். அது மனிதர்களாக இருக்கலாம், மனிதர்கள் அல்லாதவர்களாக ஏனைய படைப்புகளாக இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் நல்ல விடயங்களை செய்வதை இஹ்சான் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதில் கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கும், உஃபரியாக மேலதிகமாக நாம் செய்ய வேண்டிய இஹ்சானும் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதியாக நடப்பதற்கும் இஹ்சான் செய்வதற்கும் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று அந்த ஆயாவிலே சொல்லி காண்பிக்கிறான். எனவே மற்றவர்களுக்கு நலவு செய்வது அல்லாஹுடைய கட்டளை. நலவு செய்யாமல் இருப்பது தவறு. நலவு செய்யாமல் நலவுக்கு மாற்றமாக கெடுதி செய்வது, இஸாஅ செய்வது பெரிய ஒரு குற்றம். இஹ்சான் என்ற சொல்லை பொறுத்தவரையில் நாங்கள் கடமையாக எதை செய்ய வேண்டுமோ அதை விடவும் மேலதிகமாக செய்வதை அதிகமான நேரங்களிலே குறிக்கும். இங்கே அல்லாஹு தஆலா நீதியாக எங்களுக்கு நடக்குமாறு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், இஹ்சானையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அதை விடவும் அதிகமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படக்கூடிய இஹ்சான் குறிக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் வஇத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராஈல, பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். இஹ்சான் பெற்றோர்களுக்கு வார்த்தையிலே செயலிலே அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மார்க்கம் கட்டாயமாக்கி இருக்கிறது. வதில் குர்பா, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் உறவினர்களுக்கு, வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாகீன், ஏழைகளுக்கு, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். எல்லா மனிதர்களுக்கும், முஸ்லீம் காஃபிர் என்று இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் பேசுகிற பொழுது நல்லதையே நீங்கள் அவர்களுக்கு பேச வேண்டும், நல்லதையே நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இனிமே இவை அனைத்துமே இஹ்சான். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், வகுல் இபாதி, நபி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், எது மிக அழகானதோ, எது சிறந்த வார்த்தையோ அந்த வார்த்தையை பேச சொல்லுங்கள். இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே தூண்டி விடுகிறான், குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். எனவே நல்ல வார்த்தையை பேசுவதும் இஹ்சான். இன்னொரு ஆயாவை பாருங்கள். அல்லாஹு தஆலா காரூனை பற்றி அவர்களுடைய கூட்டம், அந்த கூட்டம் அவனுக்கு சொன்ன விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். வப்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வங்களிலிருந்து மறுமையை நீ எதிர்பார், மறுமைக்காக அதனை செலவு செய். வலா தன்ஸ நஸீபக மின துன்யா, உலகத்தில் உன் பங்கை நீ மறந்து விடாதே. வ அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு இஹ்சான் செய்திருப்பதை போன்று, நலவு செய்திருப்பதை போன்று நீயும் நலவு செய், மற்றவர்களுக்கு நீ நலவு செய், தான தர்மம் செய், கொடு. எனவே இதுவும் இஹ்சான். வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே நீ சீர்குலைவை விரும்பாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா சீர்குலைப்பவர்களை நேசிப்பதில்லை. இன்னொரு ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்குரிய கூலி இஹ்சானை தவிர வேறு எதுவும் இருக்குமா? எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு இஹ்சான் செய்தால், நலவு செய்தால், அல்லாஹு தஆலா எங்களுடைய கூலியிலே எங்களுக்கு இஹ்சான் செய்வான். எங்களுடைய கூலியை அதற்கேற்ற முறையிலே, நல்ல முறையிலே எங்களுக்கு தர காத்திருக்கிறான் என்று சூரத்துர் ரஹ்மானுடைய அந்த ஆயா எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இஹ்சான் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், இஹ்சான் செய்பவர்களோடு இருக்கிறான். இஹ்சான் செய்பவர்களுக்கு முஹ்சின் என்று சொல்வோம். இப்படி பல குர்ஆனிலே பல ஆயாக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, சந்தோஷமான நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் செலவு செய்வார்கள். வல் காதிமீனல் கைத்,
கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வருகிற பொழுது அதனை வெளிப்படுத்தாமல் அவர்களால் வரக்கூடிய அந்த கெடுதியை தடுத்துக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இஹ்சான் செய்பவர்களை, முஹ்சின்களை நேசிக்கின்றான். எனவே இவ்வாறான செயல்கள் இஹ்சான். மனிதர்களை நாங்கள் மன்னிப்பது, எங்களுடைய கோபம் வருகிற பொழுது அடக்கிக் கொள்வது, கஷ்டமான நிலையிலும் சந்தோஷமான நிலையிலும் செலவு செய்வது, இவையெல்லாம் இஹ்சான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் இஹ்சான் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் நெருக்கமாக இருக்கிறது என்று சூரத்துல் அராஃபிலே 56வது ஆயாவிலே சொல்கிறான். இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபுன் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் ரஹ்ம முஹ்சினீன் நலவு இஹ்சான் செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா விடயத்திலும் இஹ்சான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான். எல்லா விடயத்திலுமே நீங்கள் முஹ்சின்களாக இருக்க வேண்டும், நலவுதான் நீங்கள் செய்ய வேண்டும். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா, நீங்கள் ஒன்றை கொண்டால் அதை நல்ல முறையிலே கொலை செய்யுங்கள். எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாம்பு, இது போன்ற தேள், இவைகளை எங்களால் கொல்ல முடியும். எனவே அவ்வாறு நான் கொள்கிற பொழுதும் அவைகளை நாம் துன்புறுத்தாமல் ஒரேடியாக அடித்து அவைகளை நல்ல முறையிலே கொலை செய்ய வேண்டும் என்று எதிலெல்லாம் இஹ்சான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள். வஇதா தபஹ்தும் ஃபஅஹ்சினுத் தபஹ், நீங்கள் அறுக்கும் பொழுது நல்ல முறையிலே இஹ்சான் செய்யுங்கள், அதிலே இஹ்சான் செய்யுங்கள், நல்ல முறையிலே அருங்கள். எனவே அறுக்கக்கூடிய பிராணியாக இருந்தாலும் அதை கூட நாங்கள் நல்ல முறையிலே தான் அறுக்க வேண்டும். அதை எங்களுடைய தேவைக்காக அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கிறான். அப்படி இருந்தாலும் நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார், வல் யுஹித் அஹதுக்கும் ஷஃப்ரதஹ், உங்களில் ஒருவர் தன்னுடைய கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ளட்டும், கூர்மையாக்கி கொள்ளட்டும். வல் யுரிஹ் தபீஹத், அவர் அறுக்கக்கூடிய அந்த அறுப்பு பிராணியை அதற்கு ஒரு ராகத்தை அவர் கொடுக்கட்டும். எனவே அதில் கூட நாங்கள் இரக்கமாக அந்த நேரத்தில் நடந்து கொள்ள, எங்களுடைய தேவைக்கு நாங்கள் அறுத்தாலும் அதனை கத்தியை நல்ல முறையிலே கூர்மையாக்கி அதை எந்த அளவுக்கு அவசரமாக அதனுடைய உயிரை பிரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதில் நடந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா விடயத்திலுமே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இஹ்சானை கடமையாக்கி இருக்கிறான் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் ஹிஜ்ரத் செய்வதற்காகவும் ஜிஹாத் செய்வதற்காகவும் உங்களுக்கு பைஅத் செய்கிறேன், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து கூலி வேண்டும், நன்மை வேண்டும். நபி அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அவர் ஆம் என்கிறார். 2 பேருமே இருக்கிறார்கள். அப்படியா? நீங்கள் கூலியை எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹ்விடமிருந்து? ஆம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபர்ஜி இலா வாலிதைக் ஃபஅஹ்சின் ஸஹ்பதஹுமா, உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் திரும்பி சென்று அவர்களுடைய தோழமையை நீங்கள் நல்ல முறையில் இஹ்சான் செய்யுங்கள், அதாவது நல்ல முறையில் அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மிகப்பெரிய நன்மையை தரும். எனவே அது ஒரு இஹ்சான் என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே நிறைய உபதேசங்களை செய்தார்கள். அதிலே ஆண்கள் எப்படி பெண்களோடு நடக்க வேண்டும், பெண்கள் எப்படி ஆண்களோடு நடக்க வேண்டும் என்பதிலே சொல்கிற பொழுது, பெண்களை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? அலா, நபி அவர்கள் சொல்கிற பொழுது, அலா வஹக்குஹுன்ன அலைக்கும் அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்கள் மீது கடமை, பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், உங்கள் மனைவிமாருக்கு அன் துஹ்சினு இலைஹின்ன, அவர்களுக்கு நீங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும், நல்ல முறையில் அவர்களோடு நடக்க வேண்டும். இதிலே ஃபீ கிஸ்வத்திஹின்ன, அவர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுப்பதிலே, வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பதிலே. எனவே இந்த இஹ்சான் என்ற வார்த்தை பல அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. பல விடயங்களிலே இஹ்சான் எங்களிடத்தில் எல்லா விடயத்திலும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதற்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நாம் சொன்னது போன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது இஹ்சான். அதே போன்று கணவன் மனைவிகளுக்கு இடையிலே அவர்களுடைய கடமைகளை செய்வது, அதை கடமைக்கு மேலதிகமாக செய்வது இஹ்சான் என்று இஸ்லாம் சொல்கிறது. உறவினர்களை சேர்ந்து நடப்பதை இஹ்சான் என்று சொல்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயாவில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் பல ஹதீஸ்களிலே அதனை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே உறவினர்களை சேர்ந்து நடப்பவன் என்பவன் உறவினர்கள் துண்டிக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே சேர்ந்து நடப்பவன் தான் உண்மையாக சேர்ந்து நடப்பவன், உண்மையான வாசில் என்றும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது.
அதே போன்று ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், நான் உறவினர்களை சேர்ந்து நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து நடக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இஹ்சான் செய்கிறேன், நலவு செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதி செய்கிறார்கள். நான் அவர்கள் விஷயத்திலே பொறுமையாக நடக்கிறேன், அவர்கள் என் விடயத்திலே மடமையாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் இடத்திலே அந்த மனிதர் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்வதை போன்று உண்மையிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை ஊட்டுவதை போன்றிருக்கிறீர்கள். وَلَا يَزَالُ مَعَكَ مِنَ اللَّهِ ظَهِيرٌ عَلَيْهِمْ مَا دُمْتَ عَلَى ذَلِكَ. நீங்கள் தொடர்ந்து இதே நிலையில் இருந்தால், அவர்கள் இவ்வாறு உங்களுக்கு கெடுதி செய்கிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு இஹ்சான் செய்வீர்களே ஆனால், அவர்கள் இஸா செய்கிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு நலவு செய்வீர்களே ஆனால், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு உதவியாளர் உங்களோடு இருந்து கொண்டே இருப்பார் என்று சொல்கிறார்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து இப்படி இருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். எனவே உறவினர்களோடு அவர்கள் எங்களை துண்டித்தாலும், அவர்கள் எங்களை தூசித்தாலும், அவர்கள் எங்களுக்கு கிடைத்து செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நலவு இஹ்சான் செய்வது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது ஒரு இஹ்சான் என்பதை இங்கே நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே போன்று அண்டை வீட்டுக்காரருக்கு நாங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும் என்றும் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்தொன்றையும் இணையாக்காதீர்கள். இதான் முதல் கட்டளை அல்லாஹ்வுடைய. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை பொதுவாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அடுத்ததாக மிகப்பெரிய கடமை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், வபில் குர்பா, உறவினர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள், வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாகீன், ஏழைகளுக்கு, வல் ஜஹரிதில் குர்பா, உங்கள் உறவினரான அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, வல் ஜாரில் ஜுனூப், அதே உறவினர் இல்லாத அண்டை வீட்டுக்கார், இப்படி இவர்களுக்கெல்லாம் நீங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹ். யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஜாருக்கு, அண்டை வீட்டுக்காருக்கு இஹ்சான் செய்யட்டும், ஃபல்யுஹ்சின், நலவு செய்யட்டும். எனவே அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்வதை நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய்வதற்கு தொடர்ந்து வசியா செய்து கொண்டே இருந்தார்கள், உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். நான் நினைத்தேன் அவரை அண்டை வீட்டுக்காரர்களை வாரிசாக ஆக்கிவிடுவார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு, அந்த அளவுக்கு அதிகமாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் புகாரி முஸ்லிமிலே பார்க்கின்றோம். எனவே அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நலவு நாடுவது, அவர்களுக்கு நலவு செய்வது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு இஹ்சான். அதே போன்று அனாதைகள், ஏழைகள், இதையெல்லாம் அந்த ஆயாவிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று எங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அடிமைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு இஹ்சான் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள். ஜஅலல்லாஹு தஹ்த ஐதீக்கும், உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ், உங்களுடைய கைக்கு கீழ் அல்லாஹ் தஆலா அவர்களை வைத்திருக்கிறான். ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி ஃபல்யுத்இம்ஹு, யாருடைய கைக்கு கீழே தன்னுடைய சகோதரன் இருக்கிறாரோ, அவர் அடிமையாக இருந்தாலும், ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யஅக்குல், அவர் சாப்பிடுவதிலிருந்து அவருக்கு சாப்பிட கொடுக்கட்டும், வல்யுல்பிஸ்ஹு மிம்மா யல்பஸ், அவர் அடிமதியிலிருந்து அவருக்கு அணிய கொடுக்கட்டும், வலா துகல்லிஃபுஹும் மிம்மா யக்லிபுஹும், அவர்களுக்கு கஷ்டமான பணிகளை கொடுக்க வேண்டாம். அவ்வாறு ஃபைன் கல்லஃப்துமூஹும் ஃபஅயினூஹும், நீங்கள் அவர்களுக்கு கஷ்டமான பணிகளை கொடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழையுங்கள் என்ற ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று கொடுக்கல் வாங்கலிலும் கூட இஹ்சானோடு நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், ரஹிமல்லாஹு சஹ்லல் பைஇ வ சஹ்ல ஷிரா, வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் இலகுவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. அதே போன்று கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுதும், கடனை திருப்பி கொடுக்கிற பொழுது நல்ல முறையிலே கொடுப்பவர் உங்களிலே சிறந்தவர். அவர் தந்ததை விட கூடுதலாக திருப்பி கொடுக்கிறோம். கொடுப்பவர் கேட்க முடியாத வட்டியாகிவிடும். ஆனால் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு இடத்திலே கடன் வாங்கியிருந்தால் அவர் தந்ததை விட கூடுதலாக நாம் அவர்களுக்கு கொடுப்பதை, அதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி, அது நல்ல ஒரு செயல், அது சிறந்த ஒரு திருப்பி கொடுத்தல் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவருடைய கடனை தள்ளுபடி செய்வது அல்லது அதற்கு காலம் கொடுப்பது, இதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தூண்டி இருக்கிறது. இதை கேட்கலாம் நிறைய நன்மைகளை சொல்லியிருக்கிறேன். இஹ்சான் என்பது இது போன்ற விடயங்களிலும் வரும். அதே போன்று எங்களுக்கு கெடுதி செய்தவர்களுக்கு கூட நாங்கள் நலவு செய்வது இஹ்சானிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதற்கு மிகப்பெரிய கூலி இருப்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ,
நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன், எது மிகச்சிறந்ததோ அஹ்சனோ அதை கொண்டு நீங்கள் தடுங்கள். ஃபஇதல்லதி பைனக பைனஹு வஅதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கும் யாருக்கும் இடையிலே அந்த குரோதம் இருக்கிறதோ, இவ்வாறு நீங்கள் நல்ல முறையிலே அவர் கெடுதி செய்கிற பொழுது, அவருக்கு நீங்கள் நலவு செய்கிற பொழுது, இஹ்சான் செய்கிற பொழுது, அவர் உங்களுக்கு உற்ற நண்பராக மாறிவிடுவார். ஆனால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, யார் பொறுமை செய்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு தவிர இந்த பாக்கியம் கிடைக்காது. வமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். மிருகங்கள் கூட நாங்கள் இஹ்சான் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. பிராணியை நீங்கள் அறுக்கிற பொழுது நல்ல முறையில் அருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே சொன்ன ஹதீஸிலே. அதே போன்று அவற்றுக்கு உணவு கொடுப்பதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதே போன்று அவற்றை ஒருவர் துன்புறுத்தினால், அவற்றை அவற்று ஒரு பூனை காரணமாக ஒரு பெண் நரகத்துக்கு நுழைந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அவள் அதை அடைத்து போட்டால் அதற்கு உணவு கொடுக்கவும் இல்லை, அதை விட்டு அது போய் சாப்பிடுவதற்கு அதை விடவும் இல்லை. இதனால் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு அனுப்புகிறான். இன்னும் இஹ்சான் என்பது எல்லா விடயத்திலும் எங்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்திலே ஒரு பறவை சாப்பிடும் பொழுது, மனிதன் சாப்பிடும் பொழுது, ஒரு மிருகம் சாப்பிடும் பொழுது அவருக்கு அது சதக்காவாக போகிறது என்றெல்லாம் நபி அவர்கள் எங்களுக்கு எல்லா விடயத்திலும் இஹ்சானை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நபிமார்களிடத்திலே இந்த இஹ்சானை பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுது, அவர்கள் செய்த நல்ல செயல்களை சொல்கிற பொழுது, வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான். இவ்வாறு தான் நாங்கள் முஹ்ஸின்களுக்கு கூலி கொடுப்போம். எனவே அவர்கள் முஹ்ஸின்களாகத்தான் நபிமார்கள் இருந்தார்கள். எனவே இஹ்சான் செய்வது நல்ல மனிதனுக்குரிய மிக முக்கியமான ஒரு பண்பு. யூசுஃப் நபியுடைய சம்பவமாக இருக்கலாம், அதிலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். மூசா நபியுடைய சம்பவத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி பல நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்கிற போது அவர்கள் முஹ்ஸின்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். யூசுப் நபியை பற்றி அவரோடு இருந்த அந்த சிறையில் இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னா நராக மினல் முஹ்ஸினீன், நாங்கள் உங்களை முஹ்ஸின்களில் ஒருவராக பார்க்கிறோம் அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வும் வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் என்று அவர்களை பற்றி சொல்கின்றார். முன்வாழ்ந்தவர்களுடைய பல சம்பவங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இதை உணர்த்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்திலே செல்கிறான், அவனுக்கு தாகம் வருகிறது. ஒரு நாயை பார்க்கிறான், அந்த நாய்க்கு தாகத்தில் இருக்கிறது. அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறான். இதற்காக அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்கின்றான். அல்லாஹ் தஆலா இதற்காக ஒரு சிறிய அமலுக்காக அவனுடைய உள்ளத்திலே வந்த ஈமானுக்காக அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அதே போன்று 3 பேர் சென்று ஒரு குகையிலே மாட்டிக்கொண்ட சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் செய்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அவர்கள் செய்த இஹ்சானை வைத்து துஆ கேட்கிறார்கள். ஒரு மனிதர் பெற்றோருக்கு உபகாரம் செய்தார், அதனால் அல்லாஹ் தஆலா அந்த மரண ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இன்னொருவர் தன்னுடைய கூலியாளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை எடுத்து முதலீடு செய்து அந்த மொத்த முதலீடையும் அந்த மொத்த லாபத்தையுமே அந்த கூலியாளுக்கு அந்த மனிதன் கொடுத்து விடுகிறான். இப்போ இந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனவே இதற்காக இவன் செய்த இந்த இஹ்சானுக்காக அல்லாஹ் தஆலா அந்த படு ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுகின்றான். அதேபோன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், முற்காலத்திலே ஒரு மனிதன் மலக்குல் மௌத் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறான். இதற்கு உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். வந்து கேட்கிறார், இதற்கு முன்னால் நீ ஏதாவது நல்ல செயல்கள் செய்திருக்கிறாயா? அவன் அந்த நேரத்திலே எனக்கு தெரியவில்லையே என்று சொல்கிறான். இல்லை, நீ யோசித்துப்பார். இல்லை, அப்போது அவன் சொல்கிறான், நான் என்ன நலவு செய்வேன் என்றால் மனிதர்களுக்கு நான் கொடுக்கல் வாங்கல் செய்வேன். அவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது வசதியுள்ளவருக்கும் கூட நான் அவகாசம் கொடுப்பேன். அதே போன்று யாருக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டவாளியாக இருப்பாரோ அவரை நான் அப்படியே மன்னித்து விட்டு விடுவேன். அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுவேன். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்துக்கு நுழைத்தான் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். புகாரி, முஸ்லிமிலே வருகிறது. இதே போன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன. எனவே இஹ்சான் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களை மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான், உலகத்திலே வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கின்றான். எனவே அல்லாஹுடைய ரஹ்மா இஹ்சான் செய்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே இதற்கு நிறைய உதாரணங்களை எங்களுக்கு பார்க்க முடியும். அவர்கள் மிருகங்களோடு கூட எவ்வாறு இஹ்சானாக நடந்து கொண்டார்கள், அதே போன்று பணியாட்களோடு, மனைவி மக்களோடு, அதே போன்று கடனை திருப்பி கொடுக்கின்ற பொழுது மன்னிப்பதிலே, இப்படி எல்லா விடயத்திலும் அவர்களிடம் இருந்த இஹ்சானை எங்களால்
பார்க்க முடியும். அவர்களுடைய உறவினர்கள் விஷயத்திலே எல்லா விடயத்திலும் இஹ்சானோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தான் நபி தோழர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை நிறைய பார்க்கலாம். அதற்கு பிறகு வந்த நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அதனை நிறைய பார்க்கலாம். அவைகளையெல்லாம் நாம் படிக்க வேண்டும். படிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் பண்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படிப்பட்ட உம்மா நாங்கள். அவ்வளவு பெரிய வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் நினைக்கக்கூடாது, நாம் ஒருவருக்கு நலவு செய்கின்றதால் மாத்திரம் நாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுவிடுவோம், அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நாம் அதை செய்தால்தான் அது உண்மையிலே நாம் பெற முடியும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் இஹ்லாஸ் இல்லாமல் எவ்வளவுதான் செய்தாலும் எந்த நலவும் எங்களுக்கு மறுமையிலே நிச்சயமாக பயனளிக்காது. அடுத்ததாக நாங்கள் இசா என்பதை பார்ப்போம். இசா என்பது கெடுதி செய்தல். மற்றவன் கவலைப்படும் விதத்திலே, அவனுக்கு துன்பம் நேரும் விதத்திலே, அவனுடைய மார்க்க விடயத்திலோ உலக விடயத்திலோ இன்னொருவனுக்கு நாங்கள் கெடுதி செய்வது, அவனுடைய உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ அவனுடைய பொருளாதாரத்திலோ அல்லது அவனுடைய உறவினர்களையோ அவனுக்கு ஒரு துன்பம் கவலை வருகின்ற விதத்திலே நடந்து கொள்வது தான் இசா, கெடுதி. இதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இது எப்படியான கெடுதிகளாக இருந்தாலும் சரி, ஒருவன் இன்னொருவனுக்கு கெடுதி செய்தால் அதன் விளைவை நிச்சயமாக அவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் தாலா சொல்கிறான், மன் அமில சாலிஹன் ஃபலி நஃப்ஸி, யார் நல்ல சாலிஹான விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்கிறாரோ அது அவருக்குத்தான் பயனுள்ளது. வமன் அஸா ஃபஅலைஹா, யார் ஒரு கெடுதி செய்கிறாரோ அது அவருக்கு எதிராக இருக்கும். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பிறகு நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹு தாலா இடத்துல நீங்கள் போனதற்கு பிறகு நலவுக்கு நலவும் கெடுதிக்கு கெடுதியும் உங்களுக்கு கூடி கிடைக்க இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் இஹ்சான் செய்தால், நலவு செய்தால் அது உங்களுக்கே நீங்கள் நலவு செய்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கெடுதி செய்தால், இசா செய்தால் ஃபலஹா, அது உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு தான். அதாவது அதற்குரிய தண்டனையை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும். ஒமன் அஸா ஃபஅலைஹா வமா ரப்புக பிظல்லாமின் லில்அபீத், யார் கெடுதி இசா செய்கிறார்களோ அது அவர்களுக்கு எதிராக இருக்கும். வமா ரப்புக பிظல்லாமின் லில்அபீத், உம்முடைய ரப்பு அடியார்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவனாக இல்லை. எனவே அல்லாஹ் தாலா எங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். எங்களுக்கு கெடுதி வரும், தண்டனை வரும். எதற்கு? நாம் செய்த குற்றத்துக்காக, நாம் செய்த இசாவுக்காகத்தான் என்பதை அல்லாஹ் தாலா பல இடங்களில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். எனவே ஒரு உண்மையான முஸ்லீம், பூரணமான இஸ்லாம் உள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இனி ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? ஏனைய முஸ்லீம்கள் இவனுடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் ஈடேற்றம் பெற வேண்டும், தப்ப வேண்டும். ஏனைய முஸ்லீம்களுக்கு இவனுடைய நாவாலையும் கையாலும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படியானவன் தான் உண்மையான முஸ்லீம். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லைஸல் முஃமினு பித்தான், உண்மையிலே மூமின் யார் தெரியுமா? அவன் மற்றவர்களுடைய மானத்தை கிரிக்கக்கூடியவனாக, அதிலே குறை கூறக்கூடியவனாக, குத்தக்கூடியவனாக இருக்க மாட்டான். வலல் லஆன், சாபமிடக்கூடியவனாக இருக்க மாட்டான். வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, அதே போன்று தூஷணமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவோ அல்லது மற்றவர்களுக்கு மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவனாகவோ இருக்க மாட்டான். இப்படியானவன் தான் உண்மையாகவே முஃமினாக இருக்கிறான். எனவே இவைகளெல்லாம் தடை செய்யப்பட்ட விடயங்கள். ஒருவன் பூரணமான மூமின் இல்லை என்பதற்கான அடையாளம் இவ்வாறான பண்புகள் ஒருவரிடத்திலே இருந்தால் அவனிடத்தில் என்ன இருக்கிறது? இசா, மற்றவர்களுக்கு கெடுதி செய்வது இருக்கிறது. எனவே இவைகள் ஆபத்தானவைகள், ஈமானுக்கு எதிரானவை. எனவே இவ்வாறு நடந்து கொள்வது ஒரு முனாஃபிக்குகளுடைய பண்பு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதனால் தான் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இன்னல் முஃமின ஜமஅ இஹ்சானன் வ ஷஃபகா, ஒரு மூமினிடத்திலே இஹ்சான் இருக்கும், மற்றவர்களுக்கு நலவு செய்வான். அதே போன்று அவனிடத்திலே இறை அச்சம், பயமும் இருக்கும். நலவு செய்துவிட்டு இந்த பயமும் அவனிடத்தில் இருக்கும். இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வருமா என்று அஞ்சிக்கொண்டே இருப்பான். ஆனால் முனாஃபிக் எப்படி இருப்பான்? வ இன்னல் முனாஃபிக ஜமஅ இஸாஅத்தன் வ அம்னா, அவன் கெடுதி செய்வான், அதே நேரத்தில் அவன் அச்சமற்றும் இருப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி பயம் அவனுடைய உள்ளத்திலே இருக்காது. எனவே இன்னொருவருக்கு நாங்கள் இசா செய்கிற பொழுது எங்கள் உள்ளம் வன்மை அடைகிறது. உள்ளம் வன்மை அடைந்தால் நல்ல விஷயங்கள் உள்ளத்திலே, குர்ஆன் ஹதீத் பயனளிக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தாலா மறுமையிலே
ஷஃபாஅத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தரமாட்டான். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான், அவர்களை கௌரவப்படுத்துவான். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யகூனு லஆனூன ஷுஃபஆ வலா ஷுஹதா யௌமல் கியாமா. சஹீஹ் முஸ்லிம். சாபமிடக்கூடியவர்கள் மறுமை நாளையிலே சிபார் செய்யக்கூடியவர்களாகவோ சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். எனவே இது ஒரு மோசமான செயல், சாபமிடுவது. எனவே அதனால் இஸாஅ செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பாக்கியங்கள் இல்லாமல் போகிறது. இஸா என்பது மற்றவர்களுக்கு நாங்கள் கெடுதி விளைவிப்பது எங்களுடைய சொல்லிலும் வரலாம், செயலிலும் வரலாம். சொல்லில் என்ன வரும்? திட்டுவது, சபிப்பது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, பொய் சொல்வது மற்றவர்கள் மீது, இவ்வாறு மற்றவர்களை துன்புறுத்துகின்ற பல விதத்திலே, எந்த விதத்திலே பேசினாலும் அது மற்றவர்களுக்கு செய்கிற இஸா. அதே போன்று செயல்பாட்டிலே மற்றவர்களை அடிப்பது, காயப்படுத்துவது, கொலை செய்வது, அவர்களுடைய பொருட்களை திருடுவது, ஏதோ ஒரு வகையிலே செயல்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கு கஷ்டத்தை, நஷ்டத்தை உருவாக்குவது, இவையெல்லாம் செயல்பாட்டிலே மற்றவர்களுக்கு செய்கிற இஸா. இந்த இஸாவுக்கு, மற்றவர்களுக்கு நாம் செய்கிற கெடுதிகளுக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அறிவுள்ளவர்களுக்கு, அறிவை சுமந்தவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவது, அவர்களுக்கு கெடுதி செய்வது. இது மிக மோசமானது. என்றால் அவர்கள் நபிமார்களுடைய பணியை செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களை பற்றி புறம் பேசுவது, குறை சொல்வது, அவர்களுக்கு கேடு விளைவிப்பது மிகவும் ஆபத்தானது. அதே போன்று எங்களை பெற்ற பெற்றோர்கள், இது மிக பெரும் பாவத்திலே ஒன்று என்பதை நபி அவர்கள் பல ஹதீத்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே அதை சொல்லியிருக்கிறான். அதே போன்று உறவினர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அநீதி இழைப்பது, இவைகளெல்லாம் மிகப்பெரிய மோசமான செயல்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஈமான் கொள்ள மாட்டான் என்று 3 முறை சொன்னார்கள். நபி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் யார் ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் அல்லதி லா யஅபனு ஜாருஹு பவாயிகஹு. யாருடைய கெடுதிகளை தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பயப்படுகிறானோ அப்படியானவன் உண்மையான மூமினாக மாட்டான். எனவே ஒரு அண்டை வீட்டுக்காரன் பயந்து கொண்டிருக்கிறான், இவனால் என்ன கெடுதி எனக்கு வரப்போகிறது, இப்படியான ஒரு நிலையிலே உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை நீ வைத்திருந்தால் நீ உண்மையான மூமின் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலே, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலே ஒருவர் இஸாஅ செய்ய முடியும். பெரியவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது, சிறுவர்களை இரக்கம் இல்லாமல் நடத்துவது, இதுவும் ஒரு இஸாஅ. நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யுவக்கிர் கபீரனா வலம் யர்ஹம் சகீரனா. பெரியவர்களையும் மூத்தவர்களை மதிக்காதவனும் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவனும் எங்களை சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று பொதுவாக எல்லா முஸ்லீம்களோடும் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கு. சூரத்துல் ஹுஜராத்திலே நிறைய அஹ்லாக்கை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறான். நிறைய மோசமான பண்புகளை எங்களுக்கு செய்யக்கூடாது தடுத்திருக்கிறான். மற்றவர்களை பரிகாசிப்பது, மற்றவர்களை குத்தி காண்பிப்பது, பட்டப்பெயர் சொல்வது, அதே போன்று கெட்ட எண்ணம் வைப்பது, மற்றவர்களை துருவி ஆராய்வது, புறம் பேசுவது, இவைகள் எல்லாத்தையும் அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தடை செய்திருக்கிறான். இவைகள்லாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய இஸாஅ. நபி அவர்கள் சொன்னார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக். ஒரு முஸ்லிமை திட்டுவது மோசமான பாவம். வகிதாலுஹு குஃப்ர். அவனை கொலை செய்வது குஃப்ரான ஒரு செயல். ஒரு முஸ்லிம், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரன். லா யظ்லிமுஹு. அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். வலா யஹ்துலுஹு. தேவையான நேரத்தில் கைவிட மாட்டான். வலா யஹ்கிருஹு. அவனை இழிவாக பார்க்க மாட்டான். முஸ்லிம் அல்லாதவர்களோடு கூட இஸாஅ செய்யக்கூடாது, அவர்களுக்கு கூட என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நபி அவர்கள் என்று சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். அஹ்லுல் வேதக்காரர்களோடு கூட நீங்கள் எது மிக அழகான முறையோ அந்த முறையிலே நீங்கள் விவாதம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். எனவே வார்த்தைகளை நாங்கள் மோசமாக காவிர்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக மரணித்தவர்கள் விடயத்தில் லா தசுப்புல் அம்வாத், மூத்தானவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். இப்படியெல்லாம் நபி அவர்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டியிருக்கிறார்கள். மிருகங்களோடு கூட நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு பெண் ஒரு பூனையை அடைத்து வைத்ததன் காரணமாக நரகத்துக்கு போனார். அதே போன்று பறவைகளை வைத்து, உயிருள்ள ஒன்றை வைத்து யாராவது விளையாடினால் அதற்கு ஆபத்து வரும் விதத்திலே ஈட்டியால் அம்பால் எய்கின்ற அந்த செயலை செய்வது அல்லாஹுடைய லானத்துக்குரிய செயல் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லஅன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்தார்கள். யாரை? மன் இத்தகத ஷைஅன் ஃபீஹி الرூஹ கரதா. ஒன்றிலே உயிருள்ள ஒன்றை ஒரு கரதாக வைப்பது. கரத் என்றால் ஒரு ஈட்டியால் எய்கின்ற பொழுது அந்த எங்களுடைய ஒரு ஏமாக வைத்து அதை என்ன செய்வது? குறியாக வைத்து அதை அடிப்பது. எனவே இவ்வாறு மிருகங்களை கூட நாம் நோவினை செய்ய முடியாது. உண்மையிலே எங்களுக்கு அநீதி இழைத்தவனுக்கு கூட நாங்கள் அநீதி இழைக்காமல் இருப்பது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு. எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எங்களுக்கு ஒருவன் அநீதி இழைத்தால் அதே அளவுக்கு அநீதி அவனுக்கு நாங்கள் பிரதியாக செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இருந்தாலுமே அதையுமே நாம் மன்னிப்பது சிறந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மித்லுஹா. கெடுதிக்கு அதே போன்ற ஒரு கெடுதியை கூலியாக கொடுக்க முடியும். ஃபமன் அஃபா, ஆனால் யார் மன்னிக்கிறாரோ, வஅஸ்லஹ, நிலைமையை சீர் செய்கிறாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. எனவே பிரதியாக நாம் செய்ய முடியும். நம்மை திட்டியவருக்கு அதே அளவுக்கு திட்டினால் தப்பில்லை எங்கள் மீது. ஆனால் மன்னிக்கின்ற பொழுது அதனுடைய கூலி மகத்தானது. ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவனுக்குரிய கூலி இருக்கிறது. சாதாரணமானது கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைப்பவனை நேசிப்பதில்லை. இங்கே மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ற சிறிய பேர் எங்களுக்கு அநீதி இழைத்தவனுக்கு நாங்கள் திரும்பி என்ன செய்ய பார்ப்போம்? அவன் எங்களை எந்த அளவுக்கு திட்டினானோ அதை விட பன்மடங்கு திட்டுவதற்கு பார்ப்போம். அதை விட அதிகமாக அவனுக்கு நாங்கள் துன்பம் விளைவிப்பதற்கு, கெடுதி செய்வதற்கு பார்ப்போம். ஆனால் இதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தஆலா அநீதி இழைப்பவனை நேசிக்க மாட்டான். அநீதி இழைப்பவர்களை, செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. எனவே இங்கே அல்லாஹ் 3 விதமான தண்டனை சொல்கிறான். எங்களுக்கு யாராவது அநீதி இழைத்தால் அதே அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு பிரதி செய்வது, திருப்பி அவர்களை நாங்கள் அதே அளவுக்கு அவர்களுடைய செயலுக்கேற்ற ஒரு கெடுதி அவர்களுக்கு செய்வது, அதில் எந்த ஒரு கூடுதல் குறையும் இல்லாமல் செய்வது. இன்னொன்று, அவர்களை மன்னித்து விடுவது, அதுதான் மிகச்சிறப்பானது. இன்னொன்று, அவர்கள் செய்ததை விட அதிகமாக நாங்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பது. இது அநீதி. இப்படியானவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு இஸ்லாம் சொல்லக்கூடிய நட்பண்பை பார்ப்போம். அதுதான் அல் முவாசா. முவாசா அப்படி என்றால் என்ன என்றால், கஷ்டப்படக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை இலகுபடுத்துவது, அவனுடைய கஷ்டத்தை குறைப்பது, துயர் துடைப்பது, அது ஆறுதல் சொல்வதாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக உதவி செய்வதாக இருக்கலாம், வேறு எந்த வகையிலோ கஷ்டமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை குறைப்பதற்கு பங்கு கொள்வதுதான் முவாசா என்று சொல்லப்படுகிறது. இதனை எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், وَتَعَاوَنُوا عَلَى الْبِرِّ وَالتَّقْوَى وَلَا تَعَاوَنُوا عَلَى الْإِثْمِ وَالْعُدْوَانِ. நல்ல விடயத்திலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள். பாவமான விடயத்திலும் வரம்பு மீறுவதிலும் நீங்கள் ஒத்துழைக்காதீர்கள். அதேபோன்று ஏழைகள், தேவையுள்ளவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தில் உதவி செய்வது, அவர்களுடைய துயரை துடைப்பதிலே ஒத்துழைப்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒரு ஆயாவில் என்ன சொல்கிறான்? وَيُطْعِمُونَ الطَّعَامَ. நல்லடியார்கள் எப்படியானவர்கள்? உணவை கொடுப்பார்கள். அலா ஹுப்பிஹி, உணவு அவர்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் தேவை இருந்தாலும் அதை யாருக்கெல்லாம் கொடுப்பார்கள்? மிஸ்கீனன், ஏழைக்கு, ஒயத்தீமன், அனாதைக்கு, அசீரா, அதேபோன்று கைதிக்கு. எனவே பெரியானவர்களுக்கு உணவளிப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்களுக்குள்ள அவர்கள் என்ன சொல்வார்கள் மனதிலே? நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் முகத்துக்காக, உங்களிடமிருந்து எந்த ஒரு கூலியோ நன்றியோ எங்களுக்கு தேவையில்லை. இப்படியாக அல்லாஹ்வுக்காக தேவையுள்ளவர்கள், மிஸ்கீன், யதீம், அசீர் என்றால் கைதி, இப்படியானவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்துரைக்கின்றான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே கவலைக்குள்ளாக இருக்கிறார்கள். சஹாபாக்களும் உள்ளாக இருக்கிறார்கள். பல உஹது யுத்தத்திலே கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மன ஆறுதலை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்களும் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, அதேபோன்று பல விதத்திலே இந்த முவாசா என்கின்ற செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு மார்க்கம் எங்களை தூண்டியிருக்கிறது. அதற்கான பல வடிவங்கள் இருக்கின்றன. நாங்கள் பார்ப்போம் அவற்றை இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னல் முஃமின லில் முஃமினி கல் புனியானி யஷுத்து பஅதுஹு பஅதா வ ஷப்பக அஸாபிஅஹ். ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எவ்வாறு இருக்க பிடித்து கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதை அந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துனியா. உலகத்திலே வரக்கூடிய கஷ்டங்களிலே ஒரு கஷ்டத்தை ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை யார் நீக்குகிறாரோ, அதை குறைக்கிறாரோ, நஃபஸ் அல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. மறுமை நாளையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அவனுக்கு நீக்கிவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே ஒருவருடைய கஷ்டத்தை நாங்கள் போக்குகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய கஷ்டத்தை மறுமையிலே இல்லாமலாக்கி விடுவோம். அப்போதுதான் எங்களுக்கு உண்மையிலே உதவி தேவையான நேரம். அதே போன்று ஓமன் யஸ்ஸர அலா முஅ்ஸிரின், யார் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவனுக்கு இலகுபடுத்துகிறானோ, உதவி செய்கிறானோ, யஸ்ஸர அல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு உதவி செய்கிறான். அதாவது கடனாளியாக இருக்கிறான், அவனுடைய கடனை நாங்கள் தள்ளுபடி செய்கின்றோம் அல்லது குறைக்கின்றோம் அல்லது அதுக்கு காலம் கொடுக்கின்றோம், அல்லது ஒருவன் வேறொருவனுக்கு கடன் கொடுக்க இருக்கின்றான், அந்த கடனை கொடுப்பதற்காக அடைப்பதற்காக உதவி செய்கிறோம். இப்படியாக செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் இப்படி செய்தவர்களுக்கு உதவி செய்கிறான், அவர்களுடைய கஷ்டத்தை லேசாக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறான் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய குறையை மறைப்பான். வல்லாஹு ஃபி ஔனில் அப்தி மா கான அல் அப்து ஃபி ஔனி அஹீஹ். அதேபோன்று ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் அந்த அடியானுக்கு. எனவே இது எங்களுக்கு முவாசாவை தூண்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இதே போன்ற நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வேலையால் உங்களுக்கு உணவை கொண்டு வந்து தந்தால் நீங்கள் அவனை உங்களோடு சேர்த்து உட்கார்ந்து அவனும் உங்களோடு உணவு உண்ணுவதற்கு வாய்ப்பில்லை என்றால், அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்கள் அவனுக்கு ஓரிரு கவலத்தையாவது கொடுங்கள். ஏனென்றால் அவன் அந்த உணவை சமைப்பதிலே, அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து தருவதிலே அவன் சிரமப்பட்டிருக்கிறான். எனவே அவனுடைய மனம் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கும். எனவே அதனால் அப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவனை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், அவனுக்கு ஓரிரு கவலத்தையாவது கொடுங்கள் என்று எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே இது போன்ற இக்கட்டான சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தூண்டியிருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு தெரியும், வெள்ளம், பூகம்பம் இது போன்ற அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படியான இக்கட்டான கட்டங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நிறைய தூண்டுவார்கள். ஒரு முறை நபி அவர்கள் சொல்கிறார்கள், யாரிடத்திலே மேலதிகமான வாகனம் இருக்கிறதோ அவர் வாகனம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கட்டும். ஒரு பிரயாணத்தில் சொல்கிறார்கள், யாரிடத்தில் மேலதிகமாக கட்டுச்சாதனம் இருக்கிறதோ அவர் கட்டுச்சாதனம் இல்லாதவருக்கு அதை கொடுக்கட்டும். இப்படி பல விஷயங்களை சொல்லி யாரிடத்தில் இது இருக்கிறதோ அவர் இல்லாதவருக்கு கொடுக்கட்டும் என்று சொன்னார்கள். இதை பார்த்து இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், ரஹீனா அன்னஹு லா ஹக்க லி அஹதின் மின்னா ஃபி ஃபضல், மேலதிகமாக இருக்கக்கூடிய பொருளாதார வசதியில் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நாம் நினைக்கிற அளவுக்கு நபி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளிலே மனிதனை பார்த்து கேட்பான், மனிதா, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அவன் மனிதன் கேட்பான், யா ரப், அல்லாவே, நீ ரப்புல் ஆலமீன், உலகத்தாருக்கெல்லாம் இரட்சகன், நீ எப்படி நான் உன்னை நோய் விசாரிக்க முடியும்? அம்மா அலிம்த அன் அப்தி ஃபுலானன் மரித ஃபலம் தஉத், உனக்கு தெரியாதா, என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்ட பொழுது நீ அவனை நோய் விசாரிக்க செல்லவில்லை தானே? அம்மா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹ், நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை பெற்றுக்கொண்டிருப்பாய். அதே போன்று அல்லாஹ் தஆலா கேட்பான் மனிதனிடத்திலே, மனிதா, ஆதமுடைய மகனே, உன்னிடத்திலே நான் உணவு கேட்டேனே, நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. யார் அன்த ரப்புல் ஆலமீன் வ அன்த கைஃப வ உத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும்?
நீயோ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் உணவு கேட்டான், ஆனால் நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை. நீ உணவளித்திருந்தால் லவஜத்த தாலிக இந்தி, அதனை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டிருப்பாய், அதற்குரிய கூலியை நீ என்னிடத்திலே பெற்றுக்கொண்டிருப்பாய். இவ்வாறு அல்லாஹு தாலா மனிதனிடத்திலே மறுமையிலே கேட்க இருக்கிறான். எனவே ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும், அதை எங்களுக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பல ஹதீத்களிலே பார்க்கிறோம். குர்ஆனும் பொதுவாக எங்களுக்கு இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே, சஹாபாக்களுடைய வரலாற்றிலே இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய வரலாற்று எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத வரலாற்றை சஹாபாக்களிடத்திலே இந்த விடயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதற்கு பல வழிமுறைகளை, பல வடிவங்களை வைத்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே மிக முக்கியமான கடமை ஜக்கா. எதற்காக? ஏழைகளுடைய துன்பங்களை குறைப்பதற்காக, கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டங்களை குறைப்பதற்காக. அதே போன்று உதுஹியா, வருட வருடம் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் சாப்பிடுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் 3 இரவுகளுக்கு பிறகு இந்த உதுஹியா உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, அதற்குள் நீங்கள் பங்கு பிரித்து கொடுத்து விட வேண்டும். அடுத்த வருடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த வருடம் அப்படித்தானா என்று. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இந்த வருடம் நீங்கள் உண்ணலாம், உணவு அளிக்கலாம், சேமித்தும் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஃபஇன்ன தாலிகல் ஆம கான பின்னாசி ஜஹதுன் என்ற அந்த வருடம், சென்ற வருடம் மக்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை இருந்தது. ஃபஅரத்து அன் துஈனூ ஃபிஹா, அந்த கஷ்டத்தில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் நபி அவர்கள் 3 நாட்கள் தான் உதுஹியா வைத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். என்று மற்றவர்களுக்கு அது போய் சேரட்டும். கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது மற்றவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பதை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கடன் வாங்கி ஒருவர் ஒளித்து திரிந்தார். பிறகு அவர் ஒரு இடத்திலே கண்டார். அவர் கேட்டார், ஏன்? அவர் சொன்னார், நான் கஷ்டவாளியாக இருக்கிறேன், நான் முடியவில்லை கடனை திருப்பி தருவதற்கு. அபூ கத்தாதா கேட்கிறார், அல்லாஹ் உண்மை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக? அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. அதற்கு பிறகு அபூ கத்தாதா சொல்கிறார், மன் சர்ரஹு அன் யுன்ஜியஹு அல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையுடைய கஷ்டங்களிலிருந்து யாரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, யாருக்கு அது சந்தோஷமாக இருக்குமோ, ஃபல்யுனஃபிஸ் அன் முஅஸிர், இப்படி கஷ்டப்படக்கூடியவருடைய கஷ்டத்தை அவர் நீக்கட்டும், அதாவது அவருடைய கடனை தள்ளுபடி செய்யட்டும் அல்லது குறைக்கட்டும். அவ் யதா அன்ஹு, கடனை குறைக்கட்டும் அல்லது தள்ளுபடி செய்யட்டும், அதற்கு காலம் கொடுக்கட்டும், இவ்வாறு அவருடைய கஷ்டத்தை நீக்கட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒருவர் பசியில் இருக்கும் பொழுது, நோயாளியாக இருக்கும் பொழுது, கைதியாக இருக்கும் பொழுது, அந்த நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு மூமின் இன்னொரு மூமினை கைவிட முடியாது. தன்னால் உதவி செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபுக்குல் ஆனி, கைதியை நீங்கள் விடுவீங்கள். எதிரிகளிடத்திலே ஒருவர் கைதியாக மாட்டிக்கொண்டு விட்டார், எனவே அவரை விடுவிப்பதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படும். எனவே அந்த நேரத்தில் அதை கொடுத்து அவர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். வஅத்இமுல் ஜாஇஅ, பசித்தவருக்கு உணவளியுங்கள். வஊதுல் மரீத், நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுங்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இவைகள் ஃபர்து கிஃபாயா, இவை ஃபர்து கிஃபாயா, இவை யாரும் செய்யாவிட்டால் எல்லோருமே குற்றவாளிகள். தெரிந்து கொண்டு செய்யாமல் இருப்பவர்கள் அனைவருமே குற்றவாளிகள். இந்த நிலையில் இருப்பவர்கள், பசித்தவர்கள், கைதியாக இருப்பவர்கள், நோயாளிகள், இவர்களுக்கு என்னென்ன கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்தாக வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் உண்ணுகிற சாப்பாட்டில் கூட இன்னொருவரை நாங்கள் பங்கு கொள்ள செய்ய முடியும், இன்னொருவருடைய கஷ்டத்தை நீக்க முடியும். நபியர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். சொல்கிறார்கள், தஆமுல் வாஹித் யக்ஃபில் இத்னைன், ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும். வதஆமுல் இத்னைன் யக்ஃபில் அர்பஅ, 2 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதும். வதஆமுல் அர்பஅத்தி யக்ஃபி ஸமானியா, 4 பேருடைய சாப்பாடு 8 பேருக்கு போதுமானது. எனவே நீங்கள் சாப்பாட்டில் கூட இல்லாதவருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நபியர்கள் எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். சில நேரத்திலே ஆறுதலாக கூட இருக்கும். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு நிறைய நேரங்களிலே ஆறுதல் சொல்வார்கள். எங்களுக்கு தெரியும், கடுமையாக சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள். மக்காவிலே கடுமையான துன்புறுத்தல் காவிர்களால். ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக நீங்கள் துஆ கேட்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கக்கூடாதா? இப்படியெல்லாம் இவர்கள் துன்புறுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு நாளைக்கு வெற்றியை தர இருக்கிறான். இந்த இஸ்லாம் வெற்றி பெறும், அல்லாஹ்வுடைய உதவியால்
வெற்றி பெற்றது பிறகு காலத்தில். இது ஆரம்ப காலத்தில். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எல்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுடைய தலையிலே வாளை வைத்து 2ஆக பிளக்கப்பட்டார்கள், 2ஆக வெட்டப்பட்டார்கள். இப்படியான அவர்களுடைய நரம்பு வேறாக, எலும்பு வேறாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய மார்க்கத்துக்காக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு வெற்றியை தருவான். சனாவிலிருந்து ஹதரமௌத் வரையிலே ஒரு பயணி எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். இப்படி நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். அதே போன்று ஒருவர் மரணித்தால் அந்த நேரத்தில் மரண வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படும். கவலையில் இருப்பார்கள், துன்பத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் தாசியா ஆறுதல் சொல்ல வேண்டும். அதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அவர்களுக்காக உணவு சமைத்து கொடுப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார், இஸ்னஉ லி ஆலி ஜஅஃபர தஆமா, ஜஃபருடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் உணவு செய்து கொடுங்கள். ஃபஇன்னஹு கத் அதாஹும் அம்ருன் ஷகலஹும், அவர்களை பராக்காக்கக்கூடிய ஒரு விடயம் அவர்களிடத்தில் வந்துவிட்டது. ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டுகிறார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் தனித்து ஒருவரை விடக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். முவாசா என்பது பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்பத் இப்னு ஃபர்கத் என்பவர் அதர்பைஜானிலே அமீராக இருக்கிறார். அவரிடத்திலே கடிதம் எழுதுகிறார், யா உத்பத் இப்னு ஃபர்கத், இன்னஹு லைஸ மின் கத்திக வலா கத்தி அபீக வலா கத்தி உம்மிக். இந்த பொருளாதாரம் எல்லாம் உன்னுடைய முயற்சியாலோ, உன்னுடைய தந்தையுடைய முயற்சியாலோ, உன்னுடைய தாயுடைய முயற்சியாலோ வந்தவைகள் அல்ல. எனவே ஃபஅஷ்பிஇல் முஸ்லிமீன ஃபீ ரிஹாலிஹிம் கமா தஷ்பஉ மின்ஹு ஃபீ ரஹ்லிக். நீங்கள் எப்படி உணவு உண்டு வயிறாறு இருக்கிறீர்களோ அதே போன்று முஸ்லீம்களை வயிறார செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது? நல்ல வார்த்தை பேசுவது கூட முவாசா இருக்கிறது, இன்னொருவருக்கு ஆறுதல் இருக்கிறது. வல் கலிமத்து தையிப சதகா, நல்ல வார்த்தை பேசுவது சதகா என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சில நேரம் துஆ கேட்பதாக கூட இருக்கலாம். துஆ கேட்பது கூட ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் ஒருவருக்கு தெரியாமல் நாங்கள் துஆ கேட்டால் கூட அதுவும் அவருடைய கஷ்டத்தை குறைப்பதற்கு அதுவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவனுக்கு தெரியாமல் துஆ கேட்பது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய தலையிடத்திலே ஒரு மலக்கு இருந்து என்ன சொல்வார்? அதற்கென்றே ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். அவன் தன்னுடைய சகோதரனுக்கு நல்ல விடயத்தை துஆ கேட்கின்ற பொழுது என்ன சொல்வார்? ஆமீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள், வலக பிமிஸில், உனக்கும் இதே போன்று கிடைக்கட்டும் என்று துஆ கேட்பார். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு உண்மையிலே நிறைய உதாரணங்கள். எங்களுக்கு நேரம் போதாது அவைகளை சொல்வதற்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹுதுபாவிலே சொல்கிறார்கள், நபி அவர்களோடு நாங்கள் பயணத்திலும் ஊரிலும் இருந்திருக்கிறோம். அவர்கள் ஃபகான யஊது மர்தானா, எங்களுடைய நோயாளிகளை நோய் விசாரிப்பார்கள். வயத்பஉ ஜனாஇஸனா, யாராவது மரணித்தால் எங்களுடைய ஜனாசாக்களை பின்தொடர்வார்கள். வயகுஸு மஅனா, எங்களோடு சேர்ந்து அவர்களும் யுத்தம் செய்வார்கள். வயுவாசீனா பில் கலீலி வல் கதீர், குறைவானதை கொண்டும் அதிகமானதை கொண்டும் எங்களை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். முவாசா, இதான் முவாசா. யுவாசீனா, எங்களை கவனித்துக் கொள்வார்கள், எங்களுடைய துயர் நீக்குவார்கள், ஒத்துழைப்பார்கள். இதுதான் நபி அவருடைய பண்பாக இருந்தது. அஹ்மதிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. ஒரு ஆடு அறுக்கப்பட்டால் கூட அதில் அங்கே இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள், இல்லாதவர்களுக்கு எடுத்து வைப்பார்கள். இப்படியானவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலே ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆறுதல் சொல்வதிலே ஒரு பெண் தனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே தன்னை தெரியாமலே ஆடைகள் நீங்கி விடுகிறது. அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபொழுது, நீங்கள் பொறுமை செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் துஆ செய்வேன், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான் என்று சொன்னார். அப்போது அந்த பெண் சொன்னார், நான் பொறுமை செய்கிறேன், சொர்க்கம் தான் முக்கியம் அந்த பெண்ணுக்கு. அப்போது அந்த பெண் சொல்கிறாள், ஆனால் எனக்கு என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு, என்னுடைய ஔரத் தெரியாமல் இருப்பதற்காக துஆ கேளுங்கள். நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். இந்த பெண்ணை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பார்த்து என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்துடைய ஒரு பெண்ணை உங்களுக்கு காண்பிக்கட்டுமா? பாருங்கள், இந்த கருப்பு நிற பெண் தான். இந்த சம்பவத்தை நபி அவர்களிடம் நடந்த இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இப்படி நபி அவர்களுடைய ஆறுதல் பலருக்கும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை மரணித்து விட்டார்கள். அவர் கவலையிலே இருக்கிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வாலிபர் அவரை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், மாலி அராக்க முன்கஸிரா, ஜாபிரே நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், தந்தை மூத்தாகி விட்டார், உஹது யுத்தத்தில் பெரிய குடும்பத்தை விட்டு போயிருக்கிறார், கடனையும் விட்டு போயிருக்கிறார்.
ஜாபிரே, அல்லாஹ் உங்களுடைய தந்தைக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதை பற்றி நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹு தாலா யாரோடும் நேரடியாக பேசியதில்லை. திரைக்கு பின்னால் இருந்து தான் பேசுவான். ஆனால் உங்களுடைய தந்தையோடு அல்லாஹு தாலா நேரடியாக பேசினான். என்னுடைய அடியானை நீ விரும்பியதை கேள் என்று உங்களுடைய தந்தையிடம் சொன்ன பொழுது உங்களுடைய தந்தை சொல்கிறார், என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து நான் திரும்பவும் உன்னுடைய பாதையிலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹு தாலா சொல்கிறான், இல்லை அது முடியாது என்று சொன்னான். உங்களுடைய தந்தையுடைய நிலை நல்லாத்தான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இடத்திலே ஆறுதல் சொல்கிறார்கள். இப்படி தன்னுடைய மரணத்தினால் தன்னுடைய மகள் கவலைப்படுவார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரியும். நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலே ஃபாத்திமா மரண தருவாயிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் என்னோடு வந்து ஆரம்பமாக சேரக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி பல சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரிகளே, சஹாபாக்களிடத்திலே இந்த பண்பு அதிகமாக இருந்தது. அதற்கான பல உதாரணங்களை உங்களுக்கு பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஒரு விடயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு கருத்து வேறுபாட்டிலே ஆறுதல் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி, வாசானி பினஃப்ஸிஹி வமாலிஹி, அபூபக்கர் அவர்கள் எனக்கு தான் உயிராலும் தன்னுடைய செல்வத்தாலும் ஒத்துழைப்பவராக இருந்தார்கள். முவாசா என்ற அந்த சொல்லை அங்கே பயன்படுத்துகிறார்கள். ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, என்னுடைய நண்பனை எனக்காக வேண்டி நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த ஒரு நோவினைக்குமே உள்ளானது கிடையாது. ஃபமா ஊதிய பஅதஹா. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலிலே ஒரு பலவீனம் இருப்பதை பார்க்கிறார். உம்மு சுலைம் இடத்திலே வந்து சொல்கிறார், தன்னுடைய மனைவி இடத்திலே, உம்மு சுலைம், நபி அவர்களுடைய வார்த்தை, நபி அவர்களுடைய சப்தம் பலவீனமாக இருக்கிறது, அதிலே பசி இருப்பதை நான் உணர்கிறேன், உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாட்கோதுமை ரொட்டிகள் இருப்பதை சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மகன், நபி அவர்களுடைய ஹாதிம், அவர்களை நபி அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். நபி அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் போய் நிற்கிறார்கள். பள்ளிவாசலிலே மக்கள் எல்லாம் நபி அவர்களோடு இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தல்ஹா உங்களை அனுப்பினாரா? ஆம் என்கிறார் அனஸ். உணவுக்கா? ஆம் என்கிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் கூட்டிக் கொண்டு 70-80 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் போம் என்று சொல்லி போகிறார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அபூ தல்ஹா இடத்திலே இந்த செய்தியை சொன்ன பொழுது அபூ தல்ஹா உம்மு சுலைம் இடத்திலே சொல்கிறார், உம்மு சுலைம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களிடத்திலே வருகிறார்கள், அவர்கள் எல்லோருக்கும் உணவளிப்பதற்கு எங்களிடத்திலே உணவில்லையே என்று சொன்ன பொழுது உம்மு சுலைம் சொல்கிறார், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள். சஹாபா பெண்களும் உறுதியாக இருந்தார்கள் ஈமானிலே. நபி அவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் அல்லாஹும் ரசூலும் மிக அறிந்தவர்கள், எங்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். எனவே உம்மு சுலைம் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அபூ தல்ஹா அவர்கள் உடனே வெளியிலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே வீட்டுக்குள்ளே 10 பேராக அழைக்கிறார்கள். அங்கே இருந்த உணவை, வாட்கோதுமை ரொட்டியை உடைத்து போடுகிறார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதத்தின் காரணமாக அந்த குறைவான உணவை அவர்கள் அனைவருமே 10 பேராக உண்ணுகிறார்கள். இவர்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். இங்கே நாங்கள் சஹாபாக்களுடைய அந்த முவாசா ஒத்துழைப்புக்கு உதாரணத்தை பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் சாப்பிட்டு வயிறாரவில்லை. அவர்களுடைய தோழர்களை அவர்கள் மிகவுமே கவனித்தார்கள் எல்லா கட்டங்களிலும். எங்களுக்கு தெரியும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் யமன் நாட்டிலே இருந்து வந்து மதீனாவிலே வாழ்ந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இடத்திலே இருந்த ஒரு நல்ல பண்பை நபி அவர்கள் புகழ்ந்துரைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடத்திலே உணவு இல்லாமல் போகிற பொழுது, யுத்தத்திலோ அல்லது மதீனாவில் இருக்கின்ற பொழுதோ என்ன செய்வார்கள்? குறைகின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்வார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய உணவுகளை அவர்கள் ஒரு ஆடையிலே ஒன்று சேர்த்து
பிறகு அவர்களுக்கு மத்தியிலே அதனை சமமாக பிரித்து கொள்வார்கள். ஒரு இடத்தில் கூட இருக்கும், ஒரு இடத்துல குறை இருக்கும், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிறகு அவர்களுக்கு இடையிலே அதனை சமமாக பிரித்து கொள்வார்கள். இப்படியாக ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கக்கூடிய, இல்லாத நேரத்திலே இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த பண்பை நபி அவர்கள் புகழ்ந்து என்ன சொன்னார்கள்? ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களில் இன்றும் ஒருவன் என்று சொல்கிறார்கள். இப்படியான பண்புகள் மூமின்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். அது புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது முஹாஜிர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். அப்போது மதீனாவில் இருந்த அன்சாரி தோழர்கள் முஹாஜிர்களை மிகவும் கவனித்துக் கொண்டார்கள். முஹாஜிர்கள் இந்த அளவுக்கு எங்களை இவர்கள் கவனிக்கிறார்களே என்று எங்களுக்கு கூலியே இல்லாமல் போய்விடுமோ, ஒட்டுமொத்தமான கூலியும் இவர்களுக்கு மட்டுமே கிடைத்து விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். நபி அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர்களை போன்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்ததே கிடையாது. மா ரஅய்னா கௌமன் அப்தல மின் கஸீரின். இவர்களை போன்று அதிகமாக செலவு செய்யக்கூடிய எங்களுக்காக யாரை நாம் பார்த்தது கிடையாது. வலா அஹ்ஸன முவாசாத்தன் மின் கலீலின் மின் கௌமின். இவர்களை போன்ற அழகான முறையிலே முவாசாத், துயர் துடைக்கக்கூடியவர்கள், எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. தொடர்ந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள், எல்லா கூலியையும் அவர்களே எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ? நபி அவர்கள் சொல்கிறார், லா மா தஅவுதுமுல்லாஹ லஹும். அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் காலமெல்லாம், வ அஸ்னைதும் பில் அஜ்ரி அலைஹிம். அவர்களுக்கு நீங்கள் கூலி இருக்கிறது என்று அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் காலமெல்லாம். எனவே நீங்கள் அவர்களுக்காக துஆ கேளுங்கள், அவர்களை புகழுங்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் அல்லாஹ் கூலி தருவான், உங்களுடைய கூலியை இல்லாமலாக்க மாட்டான் என்பதை சொல்லி காண்பிக்கிறார்கள். அதேபோன்று எங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு ரபீ என்கின்ற நபி தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு நண்பராக ஆக்குகிறார்கள். சஅத் இப்னு ரபீ என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, அதில் அரைவாசி உங்களுக்கு தருகிறேன். 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஒருவரை நான் தலாக் விடுகிறேன், ஒருவரை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் என்றால் இவர் ஒன்றுமில்லாத நிலையிலே மக்காவில் இருந்து வந்திருக்கிறார். அதற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொன்னார்? இல்லை, தேவையில்லை, அல்லாஹ் தஆலா உங்களுடைய சொத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், எனக்கு சந்தையை காண்பீங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் இவர்களுடைய பண்பு, அன்சாரிகளுடைய பண்பு இப்படி இருந்தது. இப்படியான கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய பண்பு அவர்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ் தஆலா அதற்காக அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்திருக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், மதீனாவிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது என்ன செய்தார்கள்? அவர்கள் வயிறார ஒன்று இருக்கவில்லை. மற்றவர்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நான் வயிறார முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து நடந்து கொண்டார்கள். முஸ்லீம்களையும் தூண்டினார்கள். வசதியே இல்லாதவர்களை வசதி உள்ளவர்களிடத்தில் அனுப்பி அவர்களுக்கு உணவளிக்க செய்தார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வரலாற்றின் நிறைய படிப்பினைகளை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், புகாரி முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கஷ்டமான நிலையிலே வருகிறார். நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமாரிடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள், வீட்டிலே ஏதாவது உணவு இருக்குமா? எல்லா மனைவிமாரிடமிருந்தும் வந்த பதில் எதுவுமே இல்லை, தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், யார் இவருக்கு இன்றிரவு உணவளிப்பது? இவரை யார் விருந்தினராக ஏற்றுக்கொள்வது? அப்போது ஒரு நபித்தோழர், ஒரு அன்சாரிகளிலே ஒருவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கிறார், ஏதாவது வீட்டில் இருக்கிறதா? இல்லையே, குழந்தைகளுடைய உணவு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போது மனைவியிடத்தில் சொல்கிறார், குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்துவிடு, விளக்கை, அவன் விருந்தாளி எங்களிடத்தில் உணவு உண்பதற்கு வரும்பொழுது விளக்கை அதை சரி செய்வதை போன்று அணைத்துவிட்டு நாங்கள் தின்பதை போன்று அவருக்கு காண்பித்துக் கொள்வோம், அவர் சாப்பிடட்டும் என்று சொல்கிறார். இவ்வாறே செய்கிறார்கள். காலை பொழுதிலே அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவர்கள் அவருக்கு ஒரு நன்மாராயம் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா உங்கள் இருவருடைய இந்த செயலாலும் சந்தோஷப்பட்டான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த நபித்தோழருடையும் அவருடைய மனைவியுடையும் செயல் இருந்தது. மற்றவர்களை தங்களை விட மற்றவர்களை முற்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுடைய முவாசா அமைந்திருந்தது. அவர்களுடைய கஷ்டத்திலே பங்கு கொள்வது மாத்திரமல்ல, தங்களை விட மற்றவர்களை அவர்கள் முற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அவர்களிடத்தில் இருந்தது. அதான் ஈசார் என்கின்ற பண்பு. இந்த பண்பை பற்றி நாங்கள் தனியாக பேச வேண்டும், நேரம் இல்லாதன் காரணமாக இந்த முவாசாவோடு நாங்கள் முடித்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்.
எனவே பிறர் துயர் துடைக்கும் இந்த பண்பு, பிறருடைய கஷ்டத்தை பங்கு கொள்கின்ற இந்த பண்பு, பிறருக்கு ஆறுதல் சொல்கிற இந்த பண்பு, அல்முவாசா மிக முக்கியமான ஒரு பண்பு. மார்க்கம் எங்களுக்கு இதை ஆர்வமூட்டி இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரத்தில் சில பேர் உதவி இல்லாவிட்டால் அவர்கள் ஆபத்து வந்துவிடும், அவர்களுக்கு அழிவு வந்துவிடும் என்றிருந்தால் அந்த நேரத்தில் நாம் உதவி செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாகவும் குற்றமாகவும் மார்க்கம் கருதுகிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் தஆலா போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.